وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல். காரியங்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படும் புதுமைகள். ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நபித்தோழர்கள் மீதும் நமக்கு முன்னால் ஈமான் கொண்ட நிலையில் மரணித்த அனைத்து மோமின்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே குழுமி இருக்கின்ற நம்மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே இந்த வாரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் பலதரப்பட்ட விஷயங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். கனெக்ட் இல்லாத மக்கள் யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்தோடு கனெக்டோட தான் நம்ம இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நாம் அல்லாஹை பற்றி உண்டான பேச்சுக்கள் பேசக்கூடிய நேரத்தில் அது அசத்தியவாதிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லது அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லது தீமையிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், நம்மளுடைய பேச்சுக்கள் உரைகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறதா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிமுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தோம் சொன்னா, அவர்களுடைய அந்த பிரச்சாரம் என்பது சமூகத்திலே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. ஏன்னு கேட்டா, இன்றைக்கு நாமளும் நிறைய பேசுறோம், இன்றைக்கு தாவாக்களும் நிறைய நடக்குது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துகிட்டு ஒரு அதிர்வலையை அந்த சமுதாயத்துல ஏற்படுத்தினாங்கல்ல, அது ஒரு பிரதிபலித்ததா இல்லையா? அது போன்ற அதிர்வலைகள் இன்றைக்கு சமூகத்துல ஏற்படுதான்னு கேட்டா அது குறைவாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா எவ்வளவோ பிரச்சார பணிகள் தமிழ்நாட்டுல தமிழ் பேச மக்களிடத்துல நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய சிலரை தவிர்த்து பெரும்பாலான மக்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்களில ஒரு அதிர்வலைகள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அநியாயக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய இடியாக அந்த பேச்சுக்களும் உரைகளும் இருக்கிறதா என்று கேட்டால் அது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய வகையில தான் இருக்குது. அப்ப இதுல நாம மிக முக்கியமாக இப்ராஹிமுடைய வரலாற்றில இருந்து அவர்களுடைய பேச்சுக்கள் சமூகத்திலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. அநியாயக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக இறங்கியது என்கின்ற அந்த படிப்பினை நம்முடைய வரலாற்றிலே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பினையாக இருக்கின்றது. எப்படியெல்லாம் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு? நபி இப்ராஹிமுடைய வரலாற்றை அல்லாஹ் வந்துட்டு என்ன பண்றான், சூரா அல் அன்பியாவுல 21வது அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான். பல நபிமாவுடைய வரலாறு இந்த அத்தியாயத்துல வருது. அதுல இப்ராஹிமுடைய அந்த வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நேரத்துல அந்த அசத்தியவாதிகளுக்கும் அந்த சமூகத்துல இருந்த அசத்தியவாதிகளுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடைபெற்ற உரையாடலை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த உரையாடலை படிக்கக்கூடிய நேரத்துல ஒரு நம்மையும் அறியாம ஏதோ விதமான ஒரு புத்துணர்ச்சி நம்ம உடம்புல பாஞ்ச மாதிரியான அந்த உரையாடல்கள் இருக்கக்கூடியத நம்ம நிதர்சனமாக கண்கூடாக பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அந்த அதிர்வுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்துல வந்துகிட்டு காணாம போயிருச்சு. அப்பேற்பட்ட அதிர்வுகள் எல்லாம் சமூகத்துல இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம்.
அந்த அத்தியாயத்துல சூரா அல் அன்பியா என்கிற அத்தியாயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது தொடர்ச்சியாக நம்ம பார்த்து விட்டு இதுல இருந்து நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினையை நம்ம பெறுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்கள் வணங்கும் இந்த சிலைகள் என்ன என்று அவர் தனது தந்தையிடமும் தமது சமுதாயத்திடம் கேட்கின்றார். அங்க அந்த மக்கள் சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட அங்குல அவருடைய தகப்பனாரும் இருக்கிறாரு. அவருடைய தகப்பனார் ஆசர் அவர்களும் இருக்கிறாரு. அவர்கிட்டையும் அந்த சமூக மக்களிடத்திலையும் நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கீங்களே இந்த சிலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய நேரத்துல அந்த சமுதாய மக்கள் சொல்கிறார்கள், எங்கள் முன்னோர்கள் இவற்றை வணங்க கொண்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் இப்படி இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல முஸ்லீம்னு பேர் வச்சுக்கிட்டாலும், ஏன்பா இது போன்ற இணைகரிப்பிக்கக்கூடிய காரியத்துல எல்லாம் நீங்க இறங்குறீங்க, தர்கா வழிபாட்டுல ஏன் இருக்கிறீங்க, மார்க்கத்துல முரணான இணை வைக்கக்கூடிய காரியம் தகடு தட்டு தாயத்து என்று சொல்லி கையில காலில் கட்டிக்கிறீங்களே, இதெல்லாம் எதற்காக என்று நாம் கேட்டோம்னு சொன்னா, எங்களுடைய முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க. மௌலுதுல சிற்கு இருக்குதப்பா, அந்த மௌலுதுலாம் நீங்க ஏன் ஓதுறீங்க, எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, மதகபை பின்பற்றுறீங்களே அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக அதுல இருக்குது அப்படின்னு சொன்னா இவருடைய முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சுய அறிவும் இல்லாம, குரானை ஹதீஸை பற்றி உண்டான புரிதல் இல்லாம மக்கள் ஒரேடியாக சொல்லக்கூடிய பதில் என்ன, எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க, காலங்காலமாக இப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு, நாங்க இவ்வளவு காலமாக இப்படித்தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம், இன்னைக்கு என்னப்பா நீங்க புதுசா வந்து சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்களா இல்லையா? அதே போன்றதான் அந்த மக்களும் அன்னைக்கு பதில் சொன்னாங்க, எங்களுடைய முன்னோர்கள் இவ்வாறு நாங்கள் வணங்க கொண்டோம், நாங்க வணங்குறோம், முன்னோர்கள் என்ன செஞ்சோமோ அதைத்தான் நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்களும் உங்களின் முன்னோர்களும் தெளிவான வழிகாட்டிலே இருக்கிறீர்கள். இப்போ ஒரு அதிர்வலை ஏற்படுத்த பாருங்க. இப்பதான் நம்ம யார்ட்டையாவது பேசியிருப்போமா? அதாவது ஒரு அசத்தியவாதி இடத்துல நாம் பேசக்கூடிய நேரத்துல அல்லாதவர்களை வணங்கக்கூடிய மக்கள் இடத்துல நீங்க வணங்குறதும் உங்களுடைய முன்னோர்கள் வணங்கியதும் வழிகேட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு 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 அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில, ஒரு அதிர் வலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய பேச்சுக்கெல்லாம் இருக்குதான்னு கேட்டா நாம் சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இப்படி சொன்ன உடனே சும்மா விட்டுருவாங்களா? உடனே அந்த மக்கள் கேட்கிறாங்க, நீ உண்மையைத்தான் கூறுறியா இல்ல ஏதாவது விளையாட்டுக்கு சொல்றீங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த சமுதாய மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, ஏன்னா இந்த வார்த்தை நீ 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 வழிகட்டுல இருக்குன்னு சொன்னா கோபம் வரும் யாரா இருந்தாலும். அப்போ கோபம் இவர் நெசத்துக்கு சொல்றாரா சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் திருப்பி கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவ்வாறு இல்லை, வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவனே உங்கள் இறைவனும் ஆவான், இதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொல்கிறார்கள். வானமும் ஒரு படைப்பு தானே, மனுஷன் எப்படி ஒரு படைப்போ அது போன்று வானமும் ஒரு படைப்பு, பூமியும் ஒரு படைப்பு. அந்த மக்கள் சிந்திக்கக்கூடிய வகையில இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்றாங்க, வானத்தை யார் படைத்தானோ பூமியை யார் படைத்தானோ அவன்தான் உங்களுக்கு இறைவன் என்று சொல்லி இதற்கு நான் சாட்சி கூறுறேன். நீங்க முன்னோர்கள் வணங்கிட்டு இருக்கீங்களே அவங்க கடவுள்கள் அல்ல, அவர்கள் இறைவன் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாதான் இறைவன் என்று சொல்லி அந்த மக்களிடத்துல என்ன பண்றாங்க சொல்லிட்டு இதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் சாட்சி இதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன பிறகு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் திரும்பி சென்ற பெண் உங்களை சிலைகளை நான் உடைப்பேன்னு சொல்றார். ஏன்னா அந்த மக்கள் சிலை வழிபாட்டிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள். ஆசர் அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஆசரும் சிலையை செய்து வியாபாரம் செய்யக்கூடிய, அந்த சிலையை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர். அப்ப அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சிலைகளை அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்க போன பிறகு நான் உடைப்பேங்கிறார். இதை சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் அந்த சமுதாயத்துல, இது சொல்வதற்கு எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வேணும். இன்றைக்கு நமக்கு அதற்கான வாய்ப்பும் வசதியும் இருந்தால் கூட நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம சமுதாயத்திலேயே முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டு தர்கா வழிபாட்டிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே போய் நாம வந்துகிட்டு அதை சிற்கு இணைகற்பிக்கக்கூடிய காரியம், இது நிரந்தர நரகத்துல கொண்டு போய் தள்ளிரும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட நம்மளால இயலாத நிலையில இன்றைக்கு நாம இருக்கின்றமே. இந்த பிரச்சாரம் பெரிய அதிர்வலைய சமூகத்தை தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டா இது காலத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. நீ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போற, நான் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நானும் தாவா செய்யறேன், நானும் பிரச்சாரம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாட்டை தான் காட்ட முடியுமே தவிர
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்களே, ஒரு பேசு பொருளாக அந்த சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக வந்துகிட்டு விவாத பொருளாக ஆக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் 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 என்று சொல்லி அல்லாஹை பற்றி உண்டான அறிவை அந்த மக்களுக்கு புகுத்தக்கூடிய வேலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, திரும்ப திரும்ப ஏதாவது வகையில் அந்த மக்களுக்கு பகுத்தறிவை போதித்து விட வேண்டும், அறிவோடு சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹோடு கனெக்ட் பண்றாங்க பாருங்க. நம்ம இன்னைக்கு கனெக்ட் பண்றோம் எப்படி தெரியுமா, வேறு வேறு விஷயங்களை கனெக்ட் பண்றோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஏனைய நபிமார்களாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்க அல்லாஹோட தான் கனெக்ட் பண்ணாங்க. ஏன் அல்லாஹோடு கனெக்ட் பண்ணாதான் அவனுடைய உள்ளத்துல அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க அல்லாஹ் அல்லாத வேற எவற்றின் மீதும் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, உதாரணத்திற்கு ஒரு இன்றைக்கு நிறைய இயக்கங்கள் இருக்கின்றன, ஜமாத்துகள் இருக்கின்றன. ஜமாத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது, இயக்கத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரஸ்டோட கனெக்ட் பண்ணக்கூடாது, அல்லாஹோடு கனெக்ட் பண்ணணும். ஏன், ட்ரஸ்ட் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, ஜமாத் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, இயக்கம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. அப்போ முதலாக அல்லாஹோடு கனெக்ட் பண்ணக்கூடிய வேலையைத்தான் எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க. இந்த அல்லாஹோடு கனெக்ட் பண்ணக்கூடிய நேரத்துலதான் அல்லாஹ்டா யாரு, அவன் எப்பேற்பட்டவன், அவனுடைய தன்மை என்ன, அவன் இறைவன் என்று சொன்னால் அவன் எப்பேற்பட்டவனாக இருக்க முடியும், இதெல்லாம் மக்கள் சிந்திப்பாங்க. அந்த சிந்திக்கக்கூடிய விஷயங்களை நபிமார்கள் விலைக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த வேலையைத்தான் என்ன பண்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது அது வார்த்தைக்கு வார்த்தை அந்த அல்லாஹ் கொண்டு வர்றாங்க பாருங்க. அப்ப அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த சிலையில நீங்க போன பிறகு நான் உடைப்பேங்கிறாங்க. அப்ப அவர்கள் பெரிய சிலையிடம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அவற்றில் அதை தவிர மற்றவற்றை அவர் துண்டு துண்டாக்கினார். நிறைய இருக்குது, சின்னது பெருசுன்னு கலந்து நிறைய இருக்குது. அதுல இருக்கிறதுல எது பெருசா இருக்குதோ அதை மட்டும் விட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் என்ன பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்து விட்டார்கள். இப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதுவும் சொல்லிட்டு வேற செய்யறாங்க, நீங்க போன பிறகுனா இதை செய்வேன்னு வேற சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்ன மாதிரி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் உடைச்சிடுறாங்க. அந்த கூட்டம் மறுபடியும் வந்து நமது கடவுள்களை இவ்வாறு செய்தவன் யார், அவன் அநீதி இழைத்தவன் என்று அவர்கள் கூறினார்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம தாவா களத்துல இருக்கும் பொழுது நம்மளை ஏதாவது மனசு நோகும்படி யாராவது பேசிட்டாங்கன்னு சொன்னா, இல்ல விமர்சனம் ஏதாவது வச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்ம மூலையில போய் ஒதுங்கி நின்றுவான். இறைவனின் தோழராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அவன் அநீதி இழைத்தவன்கிறாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலையில எல்லாம் போய் உடஞ்சி உட்காரல. ஏன், அசத்தியவாதிகள் எப்பேற்பட்ட அவதூறுகளையும் அள்ளி வீசத்தான் செய்வாங்க, அவர்கள் எப்பேற்பட்ட பேச்சுக்களையும் பேசத்தான் செய்வாங்க. அப்படி பேசக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் விமர்சனங்களுக்கு அஞ்சியோ வேறு விதமான காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மூலையில முடங்கி உட்கார்ந்துடக்கூடாது. நம்மளுடைய பிரச்சாரம் என்பது அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது மரணம் வரை தொடர வேண்டும். அதுக்கு எண்டிங்லாம் கிடையவே கிடையாது, குறிப்பிட்ட சில காலம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, மரணம் வரை தொடர வேண்டும். அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நமது கடவுள்களை இவ்வாறு செய்தவன் அநீதி இழைத்தவன் என்று சொல்றாங்க. அப்போ அங்க பேசிக்கிறாங்க, ஒரு இளைஞர் அவற்றை விமர்சிப்பதாக நாங்க செவிட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருக்கக்கூடிய பருவத்துல நடந்திருக்கு இந்த சம்பவம். ஒரு இளைஞர் தான் இப்படி வந்துகிட்டு விமர்சிச்சுக்கிட்டு இருந்ததை நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்ராஹிம் என்று அவருடைய பேர் சொல்லணும். இப்ராஹிம்ங்கிற ஒரு இளைஞர் தான் இது போன்று பேசிக்கிட்டு திரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களிலே சில பேர் சொல்லுகின்றார்கள். அப்ப அந்த மக்கள் எல்லாம் ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, அவரை மக்கள் பார்வைக்கு கொண்டு வாருங்கள், அவர்கள் சாட்சி கூறட்டும், கொண்டு வாங்க, அவரை கொண்டு வந்து அவரை நிப்பாட்டுங்க, இந்த மக்கள் அவரை சாட்சி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வர சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாச்சு. கேட்கிறாங்க, அசத்தியவாதிகள் கேட்கிறாங்க, இப்ராஹிமே எங்கள் கடவுளை நீ தான் இவ்வாறு செஞ்சீரா என்று அவர்கள் கேட்கிறாங்க. அதற்கு அவர் இல்ல, இந்த இடத்துல ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, ஹிக்மத்தை கையாளுறாங்க. இன்றைக்கு ஹிக்மத்து வந்துகிட்டு எதற்கும் கையாளப்படுது, ஒண்ணுக்கு உதவாத விஷயத்திற்கும் என்ன கள்ள வேலை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஹிக்மத்தை வந்துகிட்டு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துல ஹிக்மத்தை பயன்படுத்தினது, அது செஞ்ச காரியத்தை இந்த இடத்துல இல்லைன்னு ஆரம்பத்துல சொன்னது, அந்த மக்களுக்கு ஒரு அறிவு புரட்சி கொடுக்க வேண்டும், சிந்தனை திறனை கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தின் மூலமாக அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க, இல்ல அவற்றுல பெருசுதான் இதை செஞ்சிருக்கோம், பெரிய சிலை இருக்குல்ல அதுதான் இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த பெருசுட்டியை நீங்க கேளுங்களேன், விசாரிச்சு பாருங்களேன், அந்த பெரிய சிலை இருக்குதுல்ல நீங்க அதுட்டையும் நீங்க கேட்டு பாருங்களேன், விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே இப்பதான் அந்த அசத்தியவாதிகளுக்கு லைட்டா ஸ்பார்க் ஆகுது. எப்பவுமே மனுஷனுக்கு வந்து லைட் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் வந்துகிட்டு ஒரு சின்ன பொறி தான்,
அந்த பொறி தான் அப்படியே பெரிய தேடலா போய் நிற்கும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட இஸ்லாத்தை தழுவின மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான், ஏதோ ஒண்ணுதான் உங்களை ஒரு ஒரு சிந்தனைக்கு தூண்டி இருக்கும். அந்த சிந்தனையின் தேடல்ல தான் வந்து இஸ்லாம் வந்து நின்று இருக்கும். ஒரு சின்ன ஸ்பார்க்கு, ஒரு பொறி. அந்த பொறியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பண்றாங்க, லைட்டா தட்டி விடுறாங்க. தட்டி விட்ட உடனே அவங்க பொறி அங்கே தட்டிருச்சு. அந்த அசத்தியவாதிகளுக்கு பொறி தட்டிருச்சு. உடனே சுதாரித்து, நீங்கள் தான் இவற்றை வணங்கியது மூலம் அநீதிரைத்திருக்கின்ற தமக்கு தாமே நமக்குள்ளே பேசிக்கிறாங்க. பதில் சொல்லாத, போய் கேட்ட பதில் சொல்லுமா, ஆமா நான் தான் உடைச்சேன், இல்ல இப்ராஹிம் தான் உடைச்சிருந்தாது வந்து சொல்லுமா, சொல்லாது. அப்ப அவங்களுக்குள்ளே சொல்லுங்க, நமக்கு அவ்வளவு காலமா நமக்கு நம்மளே அநியாயம் செஞ்சுக்கிட்டோம், ஏன்னா பேச தெரிஞ்சு வச்சவங்களுக்கு. இருந்தாலும் அசத்தியவாதிகளிடத்துல அதான் நல்ல ஒரு விஷயத்த இரையச்சம் வந்துகிட்டு எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நம்ம பல நேரங்கள்ல உணர்றோமா இல்லையான்னு தெரியல. அல்லாஹ்வுடைய அச்சம் ஒரு சாதாரணமா கடந்து போயிடுறோம். இரையச்சம் தான் ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டும். சூரத்துல் பகரா எல்லாருக்குமே தெரியும். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுலா ரைப ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன். இது வேதம், எந்த சந்தேகம் கிடையாது, இரையச்சவாதிகளுக்கு இது வழிகாட்டும். அந்த அசத்தியவாதிகளுக்கு உண்மையிலேயே கடவுளை பற்றி உண்டான அச்சம் இருந்ததுன்னு சொன்னா, நம்மளை யார் படைச்சானோ அவர்கள் பற்றி உண்டான அச்சம் உண்மையிலேயே இருந்ததுன்னு சொன்னா, இந்த சிந்தனை வந்தோடனே இவ்வளவு காலம் நம்ம அறிவிழந்து கிடந்துட்டோமே, இவ்வளவு காலம் நம்ம சிந்திக்காம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ராஹிமே நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கணும். ஆனா இந்த இடத்துல தங்களுடைய மனோ இச்சை பின்பற்றி இவ்வளவு காலமாக இன்றைக்கும் பாக்குறோமா இல்லையா, மதத்தை பின்பற்றக்கூடாது, தர்காவிற்கு போகக்கூடாதுன்ட்டு சொல்லி பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல நம்மளை விட திருக்குறானையெல்லாம் மனப்பாடம் பண்ண ஆலிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவங்க ஆலிம்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய பார்வையில ஆலிம்லாம் கிடையாது, போலி வேண்டாம் வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க, இல்ல அதுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய, போகலாம் அங்க போய் கையேந்தலாம் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய காட்சியை பாக்குறோமா இல்லையா. பட்டவர்த்தனமாக பளிச்சுட்டு தெரியுது ஒரு சாமானியன்ட்ட திருக்குறான மொழிபெயர்த்து படிக்கக்கூடிய ஒரு சாமானிய ஒரு மனிதன்ட்ட போய் கேட்டா கூட, இல்லைங்க தர்காவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க, மதகப்புக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் சொல்லிட்டு அழகா சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா தன்னை ஆலிம் என்று சொல்லக்கூடியவர், அரபு மொழியை கரைச்சு குடிச்சவர், திருக்குறான முழுவதுமாக மனப்பாடம் பண்ணவர், இதை தப்புன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோமா, தெரியும். ஆனாலும் இவ்வளவு காலமாக நாம் கடைபிடித்து வந்த, மக்களிடத்திலே போதித்து வந்த இந்த செய்தியை இன்னைக்கு நாம, ஆமா இவ்வளவு காலம் நாங்க தவறுல இருந்துட்டோம், தவறான விஷயத்த நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்து பேசினா கௌரவம் வந்து முன்னாடி நிற்கும். யூதர்களுடைய பண்பு. யூதர்கள் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏத்துக்கல, அவர்கள் கௌரவம் பார்த்தாங்க. கௌரவம் வந்துகிட்டு உண்மையிலேயே மனுஷன் வந்துட்டு கௌரவத்துக்கு அடிமை. யாரு கௌரவம் பார்க்கிறோமோ அவங்க துனியாவிலையும் வழங்க முடியாது, நாளை மறுமையினாலே உருப்பட முடியாது. எதுல கௌரவம் பார்க்கணும், சுயமரியாதையில கௌரவம் பார்க்க வேண்டியதுதான். மார்க்க விஷயத்துல இது அல்லாஹ் சொல்லிட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டான்னு சொன்னா, அதுக்கு மாற்றமாக நம்முடைய நடவடிக்கை இருக்குன்னு சொன்னா, இதுல போய் எப்படி கௌரவம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அப்ப அந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவங்க என்ன பண்றாங்க, தமக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்படியே என்ன பண்றாங்க, பின்னர் தலைகீழாக அவர்கள் மாறி இவை பேசாது என்பதை அறிவீரே என்றனர். அவங்க வாயில வந்து உண்மை வருது, இதுதான் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பிறகு, அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்கிறாங்க, அல்லாஹை விடுத்து உங்களுக்கு எந்த பயனும் தீங்கும் தராதவற்றை நீங்கள் வணங்குகிறீர்களா? அல்லாஹ் தானே உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறான், நமக்கு எல்லாம் கொடுக்கறது அல்லாஹ் தானே, நம்மளை படைச்சது அல்ல, நமக்கு உணவு கொடுக்கறது அல்ல, நமக்கு தேவையான கொடுக்கறது அல்ல. அவனை விட்டுட்டு நீங்க வந்துகிட்டு உங்களுக்கு எந்த பயனும் அல்லது தீங்கும் தராதவற்றை வணங்குகிறீர்களா என்று கேட்டார். அல்லாஹ்வென்று நீங்கள் வணங்குபவர்களுக்கும் உங்களுக்கும் கேடுதான் விளங்க மாட்டீர்களா? இப்படிலாம் இன்னைக்கு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தை பண்ண முடியுமா நம்மளால? அல்லாஹ்வென்று நீங்கள் யாரு, இது குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் நம்ம சொந்த கருத்து சொல்ல தேவையில்லை. இந்த குர்ஆன் வசனத்தையாவது நம்மளால வந்துட்டு பகிரங்கமாக அசத்தியவாத இடத்துல சொல்ல முடிகிறதா? அல்லாஹ்வென்று நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவற்றுக்கும் கேடுதான், உங்களுக்கும் கேடுதான் என்று சொல்லி இந்த குர்ஆன் வசனத்தை பேசினா, குர்ஆன் வசனத்தை நீ எல்லாம் பேசாத பேண்ட அப்படின்னு எவனாவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அப்ப இது இப்படிலாம் பேசும் பொழுதுதான் அது உள்ளத்தை தைக்கும், ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரச்சாரத்தை அந்த சமுதாயத்துல செய்யறாங்க. நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் இவரை தீயில் போட்டு பொசுக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க, அந்த மக்கள் இறுதியாக முடிவெடுக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியாக சொல்றாங்க, சிலைகளை கடவுள்களாக நீங்கள் கற்பனை செய்கிறீர்களா? உண்மையும் சமுத்தியம் வாப்பாட்ட சொல்றாரு கடைசியா,
பாப்பா இருக்காரு இல்லைங்க, அவங்க 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 தாப்பனார் அங்கதானே இருக்கிறாரு. சிலைகளை கடவுள்களாக நீர் கற்பனை செய்கிறீர்களா? உண்மையும் உமது சமூகத்தையும் தெளிவான வழிகாட்டில் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்று இப்ராஹிம் தம் தந்தை ஆசரிடம் கூறியதை நினைவூட்டுகிறாங்க. தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்றாரு, இல்ல நீங்க வழிகேட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க செய்யக்கூடிய காரியம் வழிகேட்டுல இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி, இத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தை தன்னுடைய சமுதாயத்துக்கு செஞ்சாங்கல்ல, இதே போன்று எல்லா நபிமார்களுமே செஞ்சிருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுமே அந்தந்த சமுதாயத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சாரத்தை தான், என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்களோ அது ஒட்டுமொத்த அந்த சமூகத்திலே பேசு பொருளாக ஆகக்கூடிய வகையில் தான் அவருடைய பிரச்சாரம் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது, அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு நீங்க இந்த செய்தியை மக்கள்கிட்ட போய் பகிரங்கமாக நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சஃபா மலைக்கு மேல ஏறி அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வர சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் ஊர் மக்கள் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு சஃபா மலைக்கு மேல ஏறி நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய குதிரை கூட்டம் உங்களை தாக்க வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆமா நம்புவோம், நீங்க போய் பேசி நாங்க பார்த்தது இல்லையே அப்படின்னு சொன்னால், இதோ நான் ஒரு செய்தியை உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பெரிய அணுகுண்டத்துக்கு போற மாதிரி அந்த மக்களுக்கு ஒரு செய்தி தூக்கி போடுறாங்க. நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை அந்த இடத்துல சொன்னாங்களா இல்லையா? சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? மக்கா அதிர்வலையாச்சு. மக்கா நகரில் உள்ள அசத்தியவாதிகளுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சா இல்லையா? இதுதான் பிரச்சாரம். அல்லாஹ்வை பற்றி பேசு பொருளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்களா இல்லையா? நபிகள் நாயகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரவணத்துல போய் பேசினாங்களே, அந்த பேச்சுக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு வந்துகிட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அது ஒரு பெரிய நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய பேச்சு திருக்குறான்ல இருக்குது. நடந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறவனுக்கும் நடந்த அந்த உரையாடல் திருக்குறான்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மெய் சிலிர்க்க வைக்கும் நம்மள. அந்த அளவிற்கு அசத்தியவாதிகளிடத்துல போய் சத்தியத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்னாங்க. நூஹ் நபி போய் பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணிதான் சமூகத்துல அதிர்வலை ஏற்படுத்துச்சா இல்லையா? லூத் நபி பிரச்சாரம் பண்ணாங்க, அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சா இல்லையா? ஏன் நபி தோழர்களில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை வைத்து அதிர்வலைகளை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? அபூபக்கர் சித்திக் அவர்கள் வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல உட்கார்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இந்த குர்ஆன் ஓதுறது எதிரிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சா? ஆனா அவர்கள் வீட்டு பெண்கள் என்ன பண்ணாங்க, அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு வந்தாங்க. அது அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. எப்போதுமே அசத்தியவாதிகளுக்கு எது கோபம் தருதோ, எது வந்துகிட்டு அவர்களுக்கு வந்துகிட்டு முகம் சுருக்க வைக்கிறதோ, அதை திரும்ப 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 அவருடைய செவிகளிலும் கண்களிலும் படக்கூடிய வகையில கொண்டு போ, என்றைக்காவது ஒரு நாள் விலகி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா, இல்ல இல்ல அவங்க அதை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அதோட க்ளோஸ் பண்ணிடுறோம், அதோட ஃபைலை மூடி வச்சிடறோம். இப்ப அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்துல அபூதர் கிஃபாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர், அவரு இஸ்லாத்தை தழுவுறதுக்காக தான் வர்றாரு. அவருடைய பகுதியிலிருந்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக வர்றாரு. வந்து மக்கால வந்து இருந்து இஸ்லாத்தை ஒரு வழியாக என்ன பண்ணிடுறாரு, அவரு தழுவுன மாத்திரத்துல என்ன செஞ்சாரு, இப்ப இஸ்லாத்தை தழுவிட்டாரு. தழுவுன மாத்திரத்துல என்ன பண்ணாரு, நேரா காபத்துல்லாவுக்கு போறாரு. போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவை சொல்றாரு. அதாவது அன்னைக்கு மக்கா எப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன் சொன்னா, 144 போட்டா எப்படி இருக்கும் ஒரு பகுதி, 144 போட்டு ஒரு 10 பேர் கூட கூடாதுன்னு சொன்னா, ஒரு 20 பேர் கூட கூடாதுன்னு சொன்னா சென்சிட்டிவான ஒரு பகுதியா இருக்குமா இல்லையா? அது போன்று ஒரு தருணம் மக்கால வந்துகிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி பகிரங்கமாக சொல்ல முடியாது, முகமது நபி இறை தூதர்னு சொல்லி பகிரங்கமாக சொல்ல முடியாது. உள்ளூர்காரங்களே அடங்கி போயிருக்கிறாங்க, உள்ளூர்காரங்களே வந்துகிட்டு வெளிப்படுத்த முடியாம இருக்கிறாங்க. ஆதரவற்றவர்கள் எல்லாம் அவர் என்ன பண்றாங்க, அடிமையாக இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் எல்லாம் சித்திரவதை செய்யறாங்க. கொஞ்சம் பலமா இருக்கிறாங்க, இல்ல உங்களை கை வச்சா ஆள் வரும், சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ட்டா அவங்கள வந்து விட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல மக்கா நகரம் அன்றைக்கு இருக்குது. ஆனா பேசு பொருளாகுது, மக்கா முழுவதும் பேசு பொருளாகுது. முகமது அல்லாஹ் இறை தூதரா நபியா மறுமைன்னு ஒண்ணு இருக்குதான், பேசு பொருளாக்குனாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவளோடு இருக்கக்கூடிய தோழர்களும் அதை பேசு பொருளாக்குனாங்க. அப்படி பேசு பொருளாக ஆக்கக்கூடிய இடத்துல அபூதர் கிஃபாரி அவர்களும் இருந்தாங்க. ஏன்னா இவர் வெளியூருக்காரு. ரசூலுல்லாஹ் இவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, இவர் இஸ்லாத்தை தழுவுன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இப்ப இங்க எதுவும் செஞ்சிடாதீங்க, நீங்க இப்ப எதுவும் இங்க வாய் திறந்துடாதீங்க, நீங்க உங்க பகுதிக்கு போங்க,
உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் நீங்க இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நீங்க இப்ப எதுவும் பேசாதீங்கன்னு தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவர் கொஞ்சம் தைரியமான ஆள். அந்த வத்தான் பள்ளத்தாக்கு என்பது அவர் இருக்கக்கூடிய பகுதி வத்தான் பள்ளத்தாக்கு. அந்த வத்தான் பள்ளத்தாக்கு என்பது கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கூட்டம், வழிப்பறி செய்து வாழக்கூடிய ஒரு கூட்டம், வியாபாரத்துக்கு போறக்கூடிய மக்கள்கிட்ட வழிப்பறி செஞ்சு வாழக்கூடிய ஒரு கூட்டம். அப்ப அந்த அந்த மாகூல்ல இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க இறை தூதர் தானே, நீங்க கொண்டு வந்த வகைச்செய்தி உண்மைதானே, நான் போய் காபத்துல்லாவுடைய வாசல்ல நின்று இந்த கலிமாவை சொல்லாம நான் ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே செஞ்சாரு. போறாரு, காபத்துல்லாவுடைய வாசல் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த கலிமாவை சொல்றாரு. சொன்ன மாத்திரத்துல அடி விழுது. அங்க பேசு பொருளாக ஆக்கப்பட்டதா இல்லையா? மயங்கி விழுந்துடுறாரு. சரி, அதோடயாச்சும் முடிஞ்சா இல்ல, மறுபடியும் 2வது நாளும் வர்றாரு. மறுபடியும் காபத்துல்லாவுடைய வாசல் இந்த கலிமாவை சொல்றாரு. மறுபடியும் அடி விழுகுது. மறுபடியும் 3வது நாள் வர்றாரு. மறுபடியும் அடி விழுகுது. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஒருவர் வந்து, எப்பா நீங்க இவர் அடிக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னு சொன்னா இவருடைய ஊர் வழியா தான் நம்ம வியாபாரத்துக்கு, சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போவாங்கல்ல, இவருடைய ஊர் வழியா தான் நம்ம போயாகணும். அப்படி போனோம்னு சொன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் விடுறாங்க. அப்ப அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நேரத்துல ஒரு அதிர்வலைகளை அந்த சமூகத்திலே நபி தோழர்கள் ஏற்படுத்தினாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க, ஏனைய நபிமார்களும் ஏற்படுத்தினாங்களா இல்லையா? இந்த ஒரு பண்பு நம்மிடத்துல இன்றைக்கு இருக்கின்றதா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம கண்ணு முன்னாடி எதுவெல்லாம் தீமை என்று தெரிகிறதோ அந்த தீமைக்கு எதிராக நாம் ஒவ்வொருவரும் எப்படி அந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் நம்மளால இந்த தீமையை தடுக்க முடியும்னு நினைக்கக்கூடிய விஷயத்துலயாவது நாம இப்படி பகிரங்கமாக சொல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா? யோசிச்சு பாருங்களேன். அல்லாஹ் நம்மள சிறந்த சமுதாயம் சொல்லி காட்டுறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உக்கரத்தில் இன்னாஸ், மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சமுதாயங்கள்ல நீங்க தான் சிறந்த சமுதாயம் நல்லா சொல்லி காட்டுறான். ஏனைய இவ்வளவு சமுதாயம் இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்கு, நிறைய சமுதாயம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு சிறப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னா எதுக்கு கொடுத்தான்? தொழுவுறதுனாலயா? நோன்பு வைக்கிறதுனாலயா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுனாலயா? இல்ல ஜக்காத்து கொடுக்கறதுனாலயா? எதுக்குமே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள். அழைப்பு பணி செய்கின்ற காரணத்தினால்தான் நீங்க சிறந்த சமுதாயமாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. நாம அந்த சிறந்த சமுதாயத்திற்குரியவர்கள் என்று சொல்லி பெருமை பேசிக் கொள்கிறோம், மாறுதட்டிக் கொள்கிறோம், சிலாகித்து சொல்கின்றோம். அப்படி என்று சொன்னால் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த தாவா களம் சமூகத்திலே அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய தாவா களமாக இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம சமுதாயத்துல அல்லாஹ்வை பற்றி உண்டான பேசு பொருளாக இது ஆக்கப்படுகின்றதா? நபிமார்கள் அல்லாஹோடு கனெக்ட் பண்ணாங்களே, மக்களை வந்துகிட்டு அல்லாஹோடு இணைச்சு 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 கனெக்ட் பண்ணி பேசுனாங்களே, அது போன்று இன்றைக்கு அல்லாஹோடு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்த இடத்துல எல்லாம் கிடைக்குதோ அல்லாஹுவையும் ரசூலை பற்றி பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம போய் சேர்க்கிறோமா? இன்றைக்கு பார்க்கிறோம். தேர்தல் வருகின்ற காரணத்தினால அரசியல் கட்சி பிரமுகர்கள்லாம் பிரச்சாரம் பண்றாங்க, சில முஸ்லிம்களும் பிரச்சாரம் பண்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு வாய்ப்பு எல்லா சேனல்லையும் வருது, மீடியாக்கள்ல வருது. இந்த பேச்சு பல பகுதிகளிலே ஒளிபரப்பப்படுகின்றது. ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வை பற்றி பேச்சு வருதா? ரசூலை பத்தி பேச்சு வருதா? வரலையே. அப்ப என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம்? அல்லாஹ்வை பற்றி உண்டான பேச்சு இல்லாம, ரசூலை பற்றி உண்டான பேச்சு இல்லாம இந்த சமூகத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? நிலைமை சரியில்லைன்னு சொல்றமே, நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குதுங்க. நாடும் சரியில்லை, வீடும் சரியில்லை, ஊரும் சரியில்லை, உலகம் சரியில்லை, மனசுகளும் சரியில்லை, ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பேசுறமே. இந்த மோசமா போய்கிட்டு இருக்கிறதுக்கு தீர்வு என்ன? நிலைமை சரியில்லைங்கிறதுக்கு தீர்வு என்ன? நபிமார்கள்லாம் எப்பெல்லாம் அனுப்பப்பட்டாங்க? வரலாறு படிச்சிருக்கோம் தானே. எப்பெல்லாம் நபி ஒரு ஊர் நல்லா அமைதியா அல்லாஹ் மட்டும் வணங்கிக்கிட்டு, அல்லாஹ் உண்டு தான் உண்டு, அப்படியே தொழுகு உண்டு நோன்பு உண்டு, அப்படியே எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருக்கும் பொழுது நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க? இல்லையே. மொத்த குழப்பமும் ஒண்ணு சேர்ந்து இருக்கும் போது நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த வரலாறு எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா
ஊரு உலகம் குழப்பத்திலையும் அநியாயத்திலையும் அக்கிரமத்திலையும் ரசூல்ல பெருசா நீங்க ஆய்வு பண்ண தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படும் பொழுது மக்கா எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கா மாதிரி இருந்துச்சா? இல்ல ரசூல்லா வந்துகிட்டு மரணிக்கக்கூடிய நேரத்துல ஒரு மக்கா இருந்துச்சு, அந்த மக்கா மாதிரியா இருந்துச்சு? ரசூல்லா நபியாக தேர்வு செய்யப்படக்கூடிய நேரத்துல அத்தனை அனாச்சாரங்களும் அங்க பெருகி ஓடிச்சு, அநியாயம் தலைவிரிச்சு ஆடிச்சு. அப்ப அநியாயம் தலைவிரித்து ஆடக்கூடிய நேரகட்டத்துலதான் காலகட்டத்துலதான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டு மக்களுக்கு எதை சொன்னாங்க? வாங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து நாம சமூகத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கா வழிவகுத்தாங்க. அல்லாவை பற்றி அங்க பேசினாங்க, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை பற்றி பேசினாங்க, அந்த வேதத்தோடு மக்களை கனெக்ட் பண்ணாங்க. வேதத்தோடு ஒரு மனுஷனை கனெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா அவன் தீர்வு அதை எல்லாத்துலயும் தேட ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு பல மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க தீர்வுக்காக, நம்ம தான் கனெக்ட் பண்ணாம இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கு கிடைக்கல, அவர்களுக்கான ஒரு பொறி கிடைக்கல. அவர்களுக்கு அந்த பொறியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த அதிர்வலைகளை நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்றைக்கு யார் யாரையோ அரசியல் கட்சி தலைவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய நாவுகள், கட்சிகளை புகழ்ந்து பாடக்கூடிய நாவுகள், அல்லாஹ்வை பற்றி உண்டான பேச்சுக்கள் பேசப்படுதான்னு கேட்டா இல்ல, ரசூலை பற்றி உண்டான பேச்சுக்கள் பேசப்படுதான்னு கேட்டா இல்ல, மார்க்கத்தை பற்றி பேசப்படுதான்னு கேட்டா இல்ல. அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது. ஒரே ஒரு வசனம் தான், இந்த ஒரு வசனம் போதும். இதெல்லாம் இப்ப பேசக்கூடாது, இப்பெல்லாம் பேசினா இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்கு சூரா தௌபாவுடைய 25வது வசனத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் எடுத்து படிச்சு பாருங்க. ஹுனைன் போரை பற்றி அல்லாஹ் சொல்லி கேட்டுறான். ஹுனைன் போர் என்பது மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வந்துகிட்டு பாத்தீங்கன்னா மக்கா வெற்றிக்கு முன்னாடி நடந்த யுத்தங்கள். ஹுனைன் என்பது மக்கா வெற்றிக்கு பிறகு நடக்குது. மக்கா வெற்றிக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவுனாங்க, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மக்கா வெற்றிக்கு முன்பாக அவ்வளவு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. நீங்க பத்ர்ல பார்த்திருப்பீங்க 313 பேர், உஹதுல 3000 பேர், கந்தக்ல ஒரு 4000 பேர். மக்கா வெற்றியின் பொழுது கொஞ்சம் அதுக்கு கூட. ஆனா மக்கா வெற்றிக்கு பிறகு நடந்த அத்தனை யுத்தங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தபுக் போர்ல நடந்துச்சா இல்லையா? தபுக் போரை பற்றி உண்டான வரலாற்றை பார்த்தோம் சொன்னா எழுதக்கூடிய எந்த ஏடும் எண்ணிக்கை எழுதிவிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மெஜாரிட்டியில முஸ்லிம்கள் இருந்தாங்க. ஏன் மக்கா வெற்றிக்கு முன்னாடி சொற்பமாகவும் மக்கா வெற்றிக்கு பின்னாடி அதிகமாகவும் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், ஒரு பெரும் கூட்டம் காத்து கொண்டிருந்தது. காபாவுடைய சாவி யார் கையில கிடைக்க போகுது, காபத்துல்லா யார்கிட்ட கிடைக்கும் சொல்லி ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. மக்கா வெற்றியின் பொழுது காபத்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைக்கு வந்த உடனே அந்த மக்கள் ஒரு நம்பிக்கை, அப்ப இதுதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமாக அன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக கோத்திரம் கோத்திரமாக வாழ்வாங்க. தலைவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் தொண்டர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தழுவுறாங்க. கூட்டம் அதிகமாயிருச்சு, நிறைய கூட்டம் வந்துருச்சு. ஹுனைன் யுத்தத்துல நிறைய கூட்டத்தோடு தான் மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில எதிரிகளை போய் களம் காண்றாங்க. அப்படி காணக்கூடிய நேரத்துல சஹாபாக்களுக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு. என்ன சிந்தனை? இதுக்கு முன்னாடி நம்ம குறைவா இருந்தோம், இப்ப நம்ம எண்ணிக்கையில கூட இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு, ஒரு சிந்தனை வந்துருச்சு. இப்படி வரலாமா? வெற்றிங்கிறது அல்லாஹ் எண்ணிக்கை வச்சு கொடுக்கறானா, ஈமானுடைய பலத்தை வச்சு அல்லாஹ் கொடுக்கறானா? ஈமானுடைய பலத்தை வச்சுதான் அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்குமே தவிர எண்ணிக்கையை வச்சுலாம் கிடையவே கிடையாது. அப்ப இந்த இடத்துல சகாபாக்களுக்கு எண்ணிக்கையை வச்சு அளவு போட்டாங்க. இவ்வளவு காலம் அல்லாஹ், இவ்வளவு காலம் ஈமான் மர்ம, சரிங்களா? இப்ப கவுண்டிங் வந்து நிக்குது. மனுஷங்க தானே அவங்களும். சகாபாக்கள் சிறப்பிற்குரியவர்கள், மாற்றுக்கருத்து கிடையாது. நாம இன்றைக்கு அவர்கள் ரலி அல்லாஹ் சொல்ல மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனா அவங்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில இந்த ஒரு சிந்தனை வந்துருச்சு. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஹுனைன் போர்க்களத்தில் அதிக எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்திய பொழுது உங்களை புறமுதுகு காட்டி நான் ஓட வைத்தேன் என்று சொல்லி சகாபாக்களை பார்த்து சொல்றான். என்னையும் உங்களையும் பார்த்து பேசல, இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த முஸ்லிம்களையும் பார்த்து பேசல, இன்னைக்கு இறையச்சத்துல உச்சகட்டத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமையும் பார்த்து இந்த வசனம் பேசவே இல்லை. ஹுனைன் யுத்தத்துல இந்த வசனம் யாரை பார்த்து பேசுன்னு சொன்னா சகாபாக்களை பார்த்து பேசுது. எந்த சகாபாக்கள்? இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி களத்திலே வந்து நிற்கக்கூடிய சகாபாக்களை பார்த்து பேசுகிறது. இங்க அல்லாஹுடைய ஒரு நியதியை நம்ம நல்லா விளங்கிக்கிறோம். அல்லாஹுடைய ஒரு நியதி என்னன்னு கேட்டா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க இஸ்லாத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சிருந்தாலும் சரி,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முரணாக எதுவும் உங்களிடத்திலே வந்துவிடக்கூடாது. அப்படி வந்தது என்று சொன்னால் நீங்களும் விதிவிலக்கு அல்ல. உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் செய்வேன். இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சஹாபாக்களுக்கே இப்படின்னு சொன்னா அல்லாஹ்வும் மறந்துட்டு எண்ணிக்கையை கொண்டு வந்து முன்னாடி வச்சதுக்கு சஹாபாக்களுக்கே இப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் அல்லாஹ்வை பத்தி இந்த இடத்துல பேசக்கூடாது, ரசூலை பத்தி இந்த இடத்துல பேசக்கூடாது, மார்க்கத்தை பத்தி இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் சமூகத்துல மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களே, செயல்படுத்துறீங்களே, என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்? ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. என் சொந்த கருத்தா? அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அப்ப யோசிச்சு பார்க்க வேண்டும். நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறப்படக்கூடிய இந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பேச்சுக்கள், அவருடைய உபதேசங்கள், அவருடைய தாவா களங்கள் சமூகத்திலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இன்றைக்கு நாம் இந்த வேலையை செய்யறோமா? நம்முடைய குடும்பங்கள்லயாவது அட்லீஸ்ட் செய்யறோமா? நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஏதோ மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்துல இருப்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னாங்கல்ல, நீங்க வழிகேட்டுல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம யாராவது சொல்லுவோமா? நம்ம வீட்டுல யாராவது சிறுக்கு வைக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுக்குண்டு வழிகேட்ட கட்டுப்பாயி பல்ல கடிச்சிட்டு அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. நீங்க வழிகேட்டுல இருக்கிறீங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அது கோபத்துல கத்துற மாதிரி கத்தக்கூடாது, அச்சமூட்டி எச்சரிக்கை. நீங்க இருக்கிறது வழிகேடு, இது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரக்கூடிய வகையில் அவருக்கான இது சொல்றோமா? நம்ம முதல்ல இது நரகத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். இந்த உலகத்துல சின்ன சின்ன ஒரு தீங்கு கூட நம்மளால தாங்க முடியாது, சின்ன சின்ன வந்துகிட்டு ஒரு கஷ்டம் கூட நம்மளால தாங்க முடியாது, சின்ன ஒரு நரக நெருப்பினுடைய வேதனையை கூட நம்மளால தாங்க முடியாது. சிறுக்கு வச்ச நிலையில மௌத்தா போயிட்டா நமக்கு நிரந்தரமாக அல்ல நரகத்துல போட்டுருவான் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு கொடுத்தோமா? நம்ம வீட்டுல யாராவது வந்துகிட்டு மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது மார்க்கத்துல சொல்லப்பட்ட சில காரியத்தை செய்யாம இருப்பாங்க, தொழுகாம இருப்பாங்க. நம்ம வீட்டுல யாராவது தொழுகாம இருப்பாங்க. இவங்கள்ட்ட போய் அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமை நாளிலே நரகத்திலே கிடக்கக்கூடிய சில பேர், நாங்கள் ஏன் நரகத்துக்கு வந்தது தெரியுமா? நாங்கள் தொழுகையாளிகா இருக்கவில்லை என்று சொல்லி நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டமாக தொழாதவர்கள் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வீட்டுல பகிரங்கமாக உடைச்சு சொல்றோமா? சொல்ல மாட்டேங்கிறோமே. சொன்னாதானே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். நம்மளே சமாளிச்சிடுறோமே. ரொம்ப டயர்டா இருக்கும், அதெல்லாம் பார்த்தா முடியுமா? புள்ள தொழுக போக மாட்டேங்கிறான் சொல்றோமா? ஒரு நம்ம வீட்டுல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலாவது நம்முடைய தாவாக்களம் இருக்குதா? சொன்னா பிரச்சனை வரும்னு நினைக்கிறோம், சொன்னா மனசா வரும்னு நினைக்கிறோம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது தப்பா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துகிட்டு அந்த சமூகத்துடைய பார்வையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தினவர் தான். தன்னுடைய தந்தைக்கு மனஸ்தாபத்தை, இன்னும் சொல்ல போனா அவங்க வாப்பா சொன்னாரு, போயிரு கல் அந்த 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 சாப்டருக்குள்ள இன்னும் நான் போகவே இல்லை, கல்ல எடுத்து அடிச்சிருந்தாரு. அந்த அளவிற்கு நீங்க நீங்க வாப்பாவா இருந்தாலும் சரி, மார்க்கத்துல இதுதான் ஒட்டச்சு சொன்னாங்களா இல்லையா? இது இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இன்னைக்கு நம்ம என்ன நம்முடைய பிரச்சாரங்கள்லாம் புகை பிடிக்க கூடாது, மது அருந்த கூடாது, அப்படியே பட்டும் படாம அப்படியே நம்மளை வந்துட்டு அப்படியே முலாம் பூசினதா என்னது என்னவோ சொல்லுவாங்களே, பூசண மாதிரி இருக்கணும், பூசண மாதிரி இருக்கணும், அப்படி ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காரு மாதிரி செய்யக்கூடாதுன்னு இல்லை, அந்த பிரச்சாரம் செய்ய வேண்டியதான். ஆனால் அப்படி செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கூட அந்த மக்களை கனெக்ட் பண்ணுமா? இஸ்லாத்துடைய பொக்கிஷங்களை அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில நாம வந்துகிட்டு அவர்கள்ட்ட அது சம்பந்தமாக நம்ம வந்துகிட்டு ஒரு ஏதாவது வந்துட்டு ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தணுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரச்சாரம் சமூகத்திலே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. இன்றைக்கு நம்முடைய பிரச்சாரங்கள் அப்பேற்பட்ட அதிர்வலை ஏற்படுத்தல. அதிர்வலை ஏற்படலன்னு சொல்லுங்களேன், அது சமூகத்துல எந்த மாற்றம் ஏற்படுத்துது? சமீபத்துல அருந்ததி ராய்ன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாங்க தெரியுங்களா, எழுத்தாளர், பத்திரிகையாளர், நல்ல ஒரு சமூக அக்கறையோடு இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு ஒரு விருது கொடுத்ததுக்காக என்ன பண்றாங்க, அழைக்கிறாங்க, விருது கொடுக்கறதுக்கு அழைக்கிறாங்க. அந்த விருது வாங்கக்கூடிய இடத்துல பலஸ்தீனத்தை பத்தி பேசுறாங்க அவங்க. அப்ப அந்த விருது கொடுக்குற நிறுவனம் இருக்குதா இல்லையா, அவங்க சொல்றாங்க பேசக்கூடாது, பலஸ்தீனத்தை பத்தி நீங்க பேசக்கூடாதுங்கிறாங்க.
ஏன் பேசுனா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பின்னடைவு, பலஸ்தீனத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, என்னுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் சமூகத்துல அதிர்வலை ஏற்படுத்தல் என்று சொன்னால் அந்த விருது எனக்கு எதற்காக? அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுதாங்க யதார்த்தம். நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய எழுத்துக்களும் அதனுடைய அதிர்வலைகளை ஏற்படுத்தணும். இன்றைக்கு ஜும்மாவுடைய உரைகள்ல எத்தனையோ தாய்க்கள் வந்து பேசுறாங்களே, யோசிச்சு பாருங்க என்ன பேசுறாங்க. பெரும்பாலும் எடுத்துக்கொண்டோம் சொன்னா ஏதோ சடங்கு சமுதாயத்துக்கு பேசுவதை போல பேசிவிட்டு பேசுனா அது தாக்கத்தை ஏற்படுத்தணும். ரசூலுல்லாஹ் ஜும்மாவுரை நிறுத்தினார்கள். மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சா இல்லையா? அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சடங்கு என்ன, இந்த மக்களுக்கு என்ன தேவை, ஏதோ அவங்க கண்ணு முன்னாடி நிக்குது, அதை பார்த்து பேசக்கூடிய மக்களை நல்லா விளங்கிக்கங்க. மக்கள் விரும்புறத பேசுறதுக்கு அழைப்பாளர்கள் கிடையாது. மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்வதற்குத்தான் அழைப்பாளர்கள். சமூகத்திற்கு எது தேவையோ அதை சொல்வதற்குத்தான் அழைப்பாளர்கள். இதை வந்துகிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவா காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டாமா? மக்கள் ரசிக்கிறாங்க. அந்த நபித்தோடைய வரலாறை பேசணும்னு வைங்களேன், மக்கள் அப்படியே அந்த இடத்துல சிற்க பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கும், இணைகற்பித்தலை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கும், மதகபுல மூழ்கி இருப்பாங்க, மதகபை பற்றி உண்டான பேச்சு இருக்கும், மௌலுதுல மூழ்கி இருப்பாங்க, அதை பற்றி உண்டான பேச்சுக்கு தேவை இருக்கும். அங்கு ஏதாவது சாராயம், விபச்சாரம் அல்லது மதுவிலை மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள், புகையிலை பயன்படுத்தக்கூடிய மக்கள், சிகரெட் குடிக்கக்கூடிய மக்கள், இப்படி ஏதாவது இருப்பாங்க, அதை பற்றி உண்டான பேச்சுகள் இருக்கும். ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியறதே இல்லை. என்கிட்ட நான் ஜும்மாவுக்கு போறேன், நான் பேசுறேன், எனக்கு ஒரு தர்பியா கொடுத்துருக்காங்க, நான் பேசுறேன், இப்படிதான் இருக்குது இன்னைக்கு சமூகத்துல. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரு தான் போகக்கூடிய இடத்துல போன வாரம் என்னங்க பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு மஹல்லாவில யார் பேச வேண்டும் சொன்னால் மஹல்லாவாசிகள் பேசணும். மார்க் அடிப்படையில் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக இருந்தாங்க. அங்க யார் உரை நிகழ்த்தினது? ரசூலா மரணிக்கின்ற வரை ரசூல்லா தான் அந்த மக்களுக்கு உரை நிகழ்த்தினாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்து கலிஃபாவாக வந்தாங்க. அந்த மக்களுக்கு யார் உரை நிகழ்த்தினது? அபூபக்கர். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் தான் மக்களுக்கு உபதேசம் ஏன் செஞ்சாங்க? வெளியால கூட்டிட்டு வந்து செய்யாம ஏன் அவங்க செஞ்சாங்க? அந்த மக்களுக்கான தேவை என்பது உள்ளூர்காரர்களுக்கு தான் தெரியும். ஒரு பகுதியில சூசைடு நடந்துருச்சுங்க. சூசைடு நடந்துருச்சுன்னு சொன்னா அங்க வந்துகிட்டு பெருமை அடிக்க கூடாதுங்கிற டாபிக்கை பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? தற்கொலையை பத்தி பேசணும். அந்த மஹல்லாவாசிகளுக்கு என்ன தேவை அதை பத்தி பேசணும். இன்றைக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அல்ல. வட்டியில மூழ்கி இன்றைக்கு வந்துகிட்டு என்னென்னமோ பல குடும்பங்கள் நாசமாய் போய்கிட்டு இருக்குது. ஒரு பகுதியில வட்டியில மூழ்கி மக்கள் நாசமாய் போய்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா வட்டியை பத்தி பேசணும் ஜும்மாவுல. அப்படிதான் இன்றைக்கு உரைகள் எல்லாம் பேசக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய உரைகள் எங்கே? மக்களுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய உபதேசங்கள் எங்கே? சமூகத்திலே அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் எங்கே? இல்ல, காணாம போயிருச்சு. அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய எழுத்துக்கள், நம்முடைய அத்தனை நடவடிக்கைகளும் சமூகத்திலே அசத்தியத்திற்கும் அநியாயத்துக்கும் எதிராகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அது என்ன தாவாக்களம்? அப்ப இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தாவா களத்தை கையில் எடுத்தாங்களா இல்லையா? அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய, அநியாயக்காரர்களுக்கு சம்மட்டி அடிக்கக்கூடிய, அவர்களுடைய தலையில் இடி போல் இறங்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்களா இல்லையா? அந்த பிரச்சாரத்தை முஸ்லிம் சமுதாயம் கையில் எடுக்காதவரை இந்த சமூகத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அப்படி என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இனி நம்முடைய பிரச்சாரங்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நாம் ஒரு நாளில் எதற்றோடெல்லாம் தொடர்பில் இருக்கின்றோம்